வெப்சைட் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஓன் பிஸ்னஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓன் பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுனால தான் ஓவரால் இருக்கவங்கனால இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த வெப்சைட் பண்றவங்க வந்துட்டு என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், மெர்ன் ஸ்டாக் டெவலப்பர், ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு நம்ம கூப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங்ல இருக்கிற செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா HTML அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, கொஞ்சம் லைட் டெக்கரேஷன்லாம் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா CSS அப்படின்னு சொல்லுவோம். சுவிட்ச் போட்டாதான் லைட் எரியும், சுவிட்ச் போட்டாதான் மோட்டர் ஆன் ஆகும், இப்படி நம்ம பண்றதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த மூணுமே சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு UI டிசைனை பண்ண முடியும். இப்போ உங்க கண்ணுக்கு தெரியறத வந்துட்டு நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா UI டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம பின்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது பேர் தான் வந்துட்டு பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ல வந்துட்டு கொடுக்குற யூசரோட டீடைல்ஸ், இப்போ ஒரு பாஸ்வேர்ட், உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி யூனிக் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அந்த ஐடி போட்டா நீங்க மட்டும்தான் லாகின் பண்ண முடியும், வேற யாரும் லாகின் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களோட லாகினோட பாஸ்வேர்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்றத சொல்லுவோம்.